நாம் தமிழருக்கு எல்லாரும் அறிவுரை சொல்றாங்க. நம்ம மட்டும் சொல்லாம இருந்தா இப்படி, நம்ம மட்டும் என்ன தக்காளி தொக்கா? கண்டிப்பாக நாம் தமிழர்கள் தோற்றுக்கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் அரசியல்வாதிக்கு எதிராக அரசியல் செய்யவில்லை, கார்ப்பரேட்டுக்கு எதிராக அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் மிகப்பெரிய அதிபர்களும் மிகப்பெரிய பிரதமர்களும் கூட கார்ப்பரேட்டுக்கு எதிராக அரசியல் செய்ய முடியாது. எனவே கார்ப்பரேட்டுக்கு எதிராக அரசியல் செய்பவர்களை இந்த கார்ப்பரேட் உலகம் சும்மா விடாது. ஏனென்றால் தண்ணீரை நீங்கள் இலவசமாக தருவீர்கள் என்று சொல்கிறீர்கள். உலகத்தில் தண்ணீரின் வர்த்தகம் எவ்வளவு தெரியுமா? மருத்துவத்தை நீங்கள் இலவசமாக தருகிறீர்கள் என்று சொல்கிறீர்கள். உலகத்தில் மருத்துவம் எவ்வளவு பெரிய பணம் ஈட்டிக் கொண்டிருக்கிறது தெரியுமா? நீங்கள் எல்லாம் அரசியல்வாதிகளுக்கு எதிராக இனி வரும் காலங்களில் அரசியல் செய்தீர்கள் என்றால் வெற்றி பெறலாம். வெற்றி பெற்ற பிறகு நீங்கள் உங்கள் விருப்பம் போல் ஆட்சி செய்யலாம், மக்களுக்கு நல்லது செய்யலாம். எனவே அரசியலுக்கு முன்பாகவே நீங்கள் கார்ப்பரேட்டை எதிர்க்கக்கூடிய திட்டங்களை கொண்டு செல்வதன் மூலமே உங்களது தோல்வி முன்பே தீர்மானிக்கப்பட்டு விடுகிறது. 15 ஆண்டுகள் கார்ப்பரேட் நிறுவனங்களில் வேலை பார்த்தேன் என்ற முறையில் இந்த பதிவை சொல்கிறேன். வந்த புதுசுல நான் இயற்கை விவசாயம், இயற்கை அதுன்னு புரட்சிகரமா பேசினேன். ஆனால் இப்போதெல்லாம் ஓரம் கட்டப்பட்டு இருக்கிறேன். ஏனென்றால் கார்ப்பரேட்டுக்கு எதிராக இங்கு யாரும் ஒன்றும் சொல்லிவிட முடியாது என்பதை உணர்ந்திருக்கிறேன். பிடித்தால் அனைவருக்கும் பகிருங்கள், இல்லை என்றால் கடந்து செல்லுங்கள்.